அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தற்பொழுது மதுரையில் செய்தியாளர் சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். நன்றாக செயல்பட்டு வருகிற அமைப்பை குழப்பத்தை ஏற்படுத்துகிற, இன்னும் சொல்ல போனால் இந்த அறிவிப்பின் மூலமாக பொதுமக்கள் நகைப்புக்குரியதாக ஒரு பதவி என்பதை ஒரு கேலி கூத்தாக இந்த அறிவிப்பு இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும், 3/3/2017 தேர்தல் ஆணையத்திலிருந்து ஒரு பதில் அறிக்கை வருகிறது. தேர்தல் ஆணையம் எழுப்பியிருக்கிற அந்த வினாவிற்கு கழக துணை பொதுச்செயலாளர் என்ற முறையில் அவர் அனுப்பியிருந்த பதிலை ஏற்றுக்கொள்ள முடியாது, தேர்தல் ஆணையத்தினால் அங்கீகரிக்கப்படவில்லை, தேர்தல் ஆணையத்தினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பட்டியலில் அவர் பெயர் இடம்பெறவில்லை என்று தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆக தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த பதில் அறிக்கைக்கு நாம் இன்னும் பதில் சொல்லவில்லை. அதுவும் விசாரணையிலே இருக்கிறது. 2 தினங்களுக்கு முன்பாக கூட தேர்தல் ஆணையத்தில் பொதுச் செயலாளர் யார் என்கிற ஒரு கேள்வியை எழுப்பி அதற்கு ஒரு பதிலை பெற்றிருக்கிற போது அது இன்னும் விசாரணையில் இருக்கிறது என்று தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மாவுடைய அரசை மாண்புமிகு கழகத்தினுடைய தலைமை நிலைய செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மிக சிறப்பாக வழிநடத்தி வருகிற இந்த நிலையிலே எல்லா மக்களும் பாராட்டுகிறார்கள், கழக தொண்டர்கள் பாராட்டுகிறார்கள், எல்லோருமே வியப்படைகிற வகையிலே கழக அரசு மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதிலே அவரவர்கள் முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்காக இது போன்ற அறிவிப்புகள் வெளியிடுவது கட்சிக்கு நிச்சயமாக வலு சேர்ப்பதாக அமையாது, கட்சி தொண்டர்களுக்கு ஊக்கம் கொடுப்பதாக அமையாது. நேற்றைய வெளியிருக்கிற பட்டியலிலே நன்றாக சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கின்ற வகையிலே பட்டியல் என்று சொல்லியிருக்க, அதில் மாற்று கருத்து இல்லை. நிச்சயமாக இந்த பட்டியலில் இடம்பெற்றவர்களெல்லாம் கட்சிக்காக உழைத்தவர்கள், கட்சிக்காக தியாகம் செய்தவர்கள். இப்போது அண்ணன் ஏ.கே. போஸ் அவர்களை கழகத்தினுடைய விவசாய பிரிவில் அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் அவர் அதை ஏற்க அவர் மறுத்திருக்கிறார். அதே போல சத்யா பன்னீர்செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் மறுத்திருக்கிறார். அதே போல காஞ்சிபுரத்திலே பழனி சட்டமன்ற உறுப்பினர் மறுத்திருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றில் புரட்சித் தலைவர் காலம் தொட்டு ஒரு கிளை செயலாளர் பதவியை கூட இதுவரை யாரும் மறுத்தது இல்லை. ஒரு கிளை செயலாளர் பதவியை கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே மறுத்த வரலாறு கிடையாது. ஆனால் முதல் முறையாக இவர்கள் செய்த இந்த கேலி கூத்தினாலே இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அறிவித்த பதவியை வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றில் இது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டது இல்லை. நமது எம்ஜிஆரிலே ஜெயா தொலைக்காட்சியிலே அறிவிப்பு வந்தவுடனே பக்கம் பக்கமாக விளம்பரம் கொடுத்து, நன்றி தெரிவிக்கிற விளம்பரம் கொடுத்து, தொண்டர்களையெல்லாம் சந்தித்து, தலைவர்களையெல்லாம் சந்தித்து, சால்வை அணிவித்து ஏற்றுக்கொள்ளுகிற அந்த நிலைதான் இதுவரை பதவி அறிவிக்கிற போது அந்த நிலைதான் தொடர்ந்தது. ஆனால் இப்போது இந்த சட்டமன்ற உறுப்பினர் ஒவ்வொருவராக அறிவிக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த அறிவிப்பிலே யாருக்கும் உடன்பாடு இல்லை என்கிற நிலைதான் இப்போது தெரிகிறது. இப்போது கழக புரட்சி தலைவி அம்மா பேரவையுடைய செயலாளராக நாங்கள் அம்மாவிடத்தில் பரிந்துரை கொடுத்து அந்தந்த கழக அமைப்பில் 50 மாவட்டங்களுக்கு நிர்வாகிகளை அம்மா அவர்கள் அறிவிக்கிற போது அவர்களுக்கும் எங்களுக்கும் ஒரு உடன்பட்டு
அவர்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு, அவர்கள் எங்களுக்கு கட்டுப்பட்டு கழக பணியை ஆற்றுவோம். ஆனால் இப்போது அறிவித்திருப்பதனுடைய நோக்கம் என்ன? கழக புரட்சித் தலைவர் அம்மா பேரவை செயல்படுவதற்காகவா அல்லது முடக்குவதற்காகவா? கழக புரட்சித் தலைவர் அம்மா பேரவையின் சார்பிலே இதே மதுரையிலே புரட்சித் தலைவருடைய 100ஆண்டு விழாவும், புரட்சித் தலைவர் இதய தெய்வ அம்மாவுடைய பிறந்தநாள் விழாவும் 1,00,000 இளைஞர்கள் முன்னிலையிலே கழக அமைப்பு ரீதியாக 50 மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்கிற காட்சியை, அந்த நிகழ்ச்சியை நீங்களும் பார்த்தீர்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தொடர்ந்து கழக புரட்சித் தலைவர் அம்மா பேரவையின் சார்பிலே பாரத் ரத்னா புரட்சித் தலைவருடைய 100ஆண்டு விழாவும், புரட்சித் தலைவர் இதய தெய்வ அம்மா அவர்களுடைய பிறந்தநாள் விழாவும் தொடர்ந்து நாடெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையிலே இப்படிப்பட்ட அறிவிப்பு என்பது எப்படி கழக புரட்சித் தலைவர் அம்மா பேரவைக்கு ஊக்கமளிப்பதாக இருக்கும் என்பது எங்களுக்கு ஐயமாக இருக்கிறது. இது ஊக்கப்படுத்துகிற நிகழ்ச்சியாக தெரியவில்லை. இது குழப்பம் ஏற்படுத்துகிற அல்லது நன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கிற நிர்வாகத்தை, நிர்வாகிகளை முடக்கி போடுகிற நிகழ்வாகத்தான் எங்களுக்கு தெரிகிறது. ஆகவேதான் புரட்சித் தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்கள் இருந்தபோது என்ன நடைமுறை கழகத்திலே பின்பற்றப்பட்டதோ அதே நடைமுறையை தொடர்ந்து கழக நிர்வாகிகளை அறிவிப்பதிலே பின்பற்றினால்தான் கழக செயல்பாடுகளுக்கு ஊக்கமளிப்பதாகவும் உற்சாகமளிப்பதாகவும் அந்த நிர்வாகிகளுக்கு அங்கீகாரம் அளிப்பதாகவும் அறிவிக்கப்பட்ட நிர்வாகியுடைய பணியை நாம் அங்கீகரித்ததாகவும் அமையும். இதுபோன்ற அறிவிப்பு என்பது தனி நபர்களை முன்னிலைப்படுத்துவதற்காக அறிவிக்கப்பட்ட அறிவிப்பாகத்தான் இருக்கிறதே ஒழிய ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருக்கிற நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்பை பெற முடியாத, ஏற்கனவே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்பை பெறுவதிலே தோல்வி அடைந்து விட்டோம் என்பதை ஒத்துக்கொள்கிற வகையிலே தான் இந்த பட்டியலிலே இடம்பெற்றிருக்கிற கழக நிர்வாகிகள் சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள். நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன். கழக பணியிலே நீண்ட நெடிய அனுபவம் பெற்ற முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள், கழகத்திலே பல்வேறு நிலையிலே பணியாற்றியவர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரம், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பதவி என்பதில் ஒரு நடைமுறையை, சரியான நடைமுறையை தேர்தல் ஆணையமும் கழக நிர்வாகிகளும் எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற ஒரு நடைமுறையிலே அறிவிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து, எங்களுடைய கருத்து. தேர்தல் ஆணையமும் ஏற்றுக்கொள்ளாது, கழக நிர்வாகிகளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பொதுமக்களும் எள்ளி நகையாடுகிற வகையிலே இந்த அறிவிப்பு வெளிவந்திருக்கிற காரணத்தினாலே இந்த அறிவிப்பின் மூலமாக நாம் எப்படி அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுத்து செல்ல முடியும் என்கிற குழப்பம் நிலவுகிறது. ஆகவே தேர்தல் ஆணையத்தினுடைய விசாரணையிலே நமக்கு தீர்ப்பு வந்ததற்கு பிறகுதான், தேர்தல் ஆணையம் அங்கீகரித்தால்தான் நாம் பட்டியல் வெளியிட முடியும் என்பது 1.5 கோடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் தெரியும். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிர்வாகிகள் பொறுப்பை பற்றி இப்பொழுதைக்கு அறிவிப்பதற்கு எந்த தேவையும் எழவில்லை. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த மதுரை உள்பட தமிழ்நாடு முழுவதும் 3 முறை சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார்கள். அவர் சுற்றுப்பயணம் செல்லுகிற மாவட்டங்களிலெல்லாம் தொண்டர்களிடத்திலும் பொதுமக்களிடத்திலும் மிகப்பெரிய வரவேற்பும் எழுச்சியும் நாம் காண்கின்றோம்.
இன்னும் தொடர்ந்து அவர் மக்கள் பணி ஆற்றுவதற்கும் கழகப் பணி ஆற்றுவதற்கும் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கும் முத்தாய்ப்பாக பாரத் ரத்னா புரட்சித் தலைவருடைய 100ஆண்டு விழாவினை எழுச்சியோடு போற்றுகின்ற வகையிலே உலகம் வியக்கின்ற வகையிலே நடைபெற்று வருகிற நிகழ்வு இன்றைக்கு கூட பெரம்பலூரில் இருக்கிறது. தலைநகர் சென்னையிலிருந்து பெரம்பலூருக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள். ஆகவே மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைத்து அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அனைத்து தலைமை கழக நிர்வாகிகளும் மாவட்ட கழக செயலாளர்களும் தொண்டர்களும் பங்கேற்கிறார்கள். அங்கே கூடுகிற கூட்டத்தை பார்த்து இன்றைக்கு எதிர்க்கட்சியே மிரண்டு போயிருக்கிறது. இன்றைக்கு நம்மிடத்திலிருந்து பிரிந்து சென்றிருக்கிற சகோதரர்கள் கூட அவர்கள் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மா அரசின் சார்பில் நடைபெறுகிற புரட்சித் தலைவர் பாரத் ரத்னா மன்னாதி மன்னன் மக்கள் திலகத்தினுடைய 100ஆண்டு விழாவினுடைய கூட்டத்தை பார்த்து அவர்களே மிரண்டு போய் இன்றைக்கு மனசாட்சி இல்லாமல் ஆர்ப்பாட்டம் என்கிற ஒரு நிலையை கையில் எடுத்திருக்கிறார்கள். எதற்காக ஆர்ப்பாட்டம் என்று சொன்னால் அவர்கள் சொல்லுகிற காரணம் செயல்படாத அரசு என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் விட்டு சென்றதற்கு பின்னாலே மாண்புமிகு முதலமைச்சரான எடப்பாடி அவர்கள் தலைமையேற்றதற்கு பின்னாலே நடைபெற்றிருக்கிற நாட்டு மக்கள் பெற்றிருக்கிற நலத்திட்ட உதவிகள் எண்ணிலடங்காதவை.